திட்டத்துக்கு பேர் மாற்றது ஒன்று. வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற மாநிலங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு முழு செலவையும் வந்து மத்திய அரசு ஏற்றுக்குது, ஒன்றிய அரசு ஏற்றுது. அங்கே வந்து 90.10. இங்கே வந்து மாநில அரசுகள் வந்து எக்ஸ்ட்ரா செலவை ஏற்றுக்கணும். அதை போன்ற பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து மாநில அரசுக்கு உண்டான நிதி சுமையை அதிகரிக்க வைக்கிறார்கள். இதை உன்கிட்ட தள்ளுற மாதிரி தள்ளிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் செலவாகுதோ அதை வந்து நீங்க தான் பார்த்துக்கணும். பெரும்பாலான செலவுகளை மாநில அரசு கொடுத்து பேர் மட்டும் ஒன்றிய அரசு வச்சுக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? கேள்வி வர்றது முக்கியம் இல்லை ராஜவேலு. இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் எல்லாத்துலேயும் தான் பேர் வரணுங்கிறாரு, இல்லைன்னா சமஸ்கிருதம் இல்லைன்னா ஹிந்தி பேர் வரணுங்கிறாரு. அந்த மாதிரி நோக்கம் பாஜகவுக்கு இல்லைங்கிறாங்களே. இந்த பாஜக என்னைக்கு 2014 ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா இந்த தேதி வரைக்கும் இந்த திட்டத்தில் கை வச்சுதா, பேர் வச்சுதா? ஆனால் 100 நாள் வாய்ப்பு திட்டத்தை இந்த மோடி அரசு வந்ததுன்னா பாஜக தான் நிறுத்திடும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவங்க காங்கிரஸ். ஆனால் இவர் வந்து இப்போ 3வது வீடு இருக்கிறாரு, இது வரைக்கும் அதை சொல்லல. திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார். 100 நாளுங்கிறத இவங்க கோரிக்கை எடுத்து 125 வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு விரிவுபடுத்தும் போது ஒரு மாற்றம் வருது பேரில், அவ்வளோதான். அப்படி இந்த நாட்டுக்கு தேச தந்தை யாரு? அவங்க நாங்கள் மனசில் வச்சுருக்கோம். உன் மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. காலையில் இருந்த உடனே கோட்ஸே மனசோட தான் எழுந்திரிக்கிறோம். கண்ணாடியே கோட்ஸே கண்ணாடி, பார்க்குற பார்வையே கோட்ஸே பார்வை. நான் சொல்றது என்னன்னா, மகாத்மா காந்தின்ற பேர் உங்களை என்ன பண்ணுச்சு? மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்னு ஆரம்பிச்சு வருது. அது ஒரு ஆக்ட் 2005 தானே வந்தது. மகாத்மா காந்தின்ற பேரை எடுத்துட்டு புதுசா நீங்க என்ன கொண்டு வரீங்க? மாநில அரசுக்கு சுமையை கொடுக்குறீங்க. என்ன நீங்க வந்து எந்த ஆளுக்கு கொடுக்கணும், ஆளுங்களை எப்படி தேர்வு பண்ணணுன்றது நாங்க தான் தேர்வு பண்ணுவோன்றீங்க. யார் யார் வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டி கேட்டகரின்றதும் நாங்க தான் முடிவு பண்ணுவோன்றீங்க. பயோமெட்ரிக் என்ட்ரி வைக்கணுங்கிறீங்க. எந்தெந்த வேலை செய்யணும், என்ன வேலை செய்யணும், ஏது செய்யணும், வேலை செய்யற இடத்த வந்து நாங்க வந்து அளப்போம், கேமரா வச்சு பார்ப்போன்றீங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அடுத்தது என்ன சொல்ல போறாங்கன்னு நீங்க பாருங்க. என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம்மா.